மீண்டும் பரபரப்பான ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றக்கூடிய நிகழ்வு. திருப்பரங்குன்றத்தில் மலை மீது தீபம் ஏற்ற வேண்டும் என்கின்ற ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது. ஆனால் காலாகாலமாக திருப்பரங்குன்ற மலையின் மீது தீபம் ஏற்றுவதில்லை. கோயிலின் முன் இருக்கக்கூடிய அந்த தூபத்தில்தான் அவர்கள் தீபம் ஏற்றுகிறார்கள். எனவே அங்குதான் ஏற்றுவதற்கு அனுமதிக்கப்படும் என்று காவல்துறை மறுப்பு தெரிவித்தது. வழக்கு நீதிமன்றத்திற்கு சென்றது. நீதியரசர் செந்தில்நாதன் அவர்கள் இந்த வழக்கை கையில் எடுத்தார் மதுரை நீதிமன்றத்தில். அவர் இந்த வழக்கை மையப்படுத்தி அவர் அளித்த தீர்ப்பில் ஒரு 10 பேர் அல்லது 20 பேர் அந்த மலையின் மேல் சென்று அங்கு தீபத்தை ஏற்றுவதற்கு அனுமதிக்கப்படுகிறது. அதுபோல சிஆர்பி காவலோடு அவர்கள் சென்று அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பை அவர் வழங்கினார். இது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் கலவரத்தீயை உருவாக்கக்கூடிய தீர்ப்பு என்று செந்தில்நாதன் அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. செந்தில்நாதன் அவர்களை ஆதரித்து பாரதிய ஜனதா கட்சி, இந்து சேனா போன்றவர்கள் அந்த நிலத்தில் நின்றார்கள். செந்தில்நாதன் அவர்களை எதிர்த்து திராவிடத்தை மையப்படுத்தியவர்கள் எதிர்ப்புகளை பதிவிட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் இதில் முன்னால் இருந்த அரசியலை குறித்து யாரும் சரியாக பேசவில்லை. காலாகாலமாக அந்த குறிப்பிட்ட அந்த மலையின் மீது அங்கு இருக்கக்கூடிய ஒரு மசூதியில் அங்கு ஆடுகளை வெட்டி பலி கொடுப்பது தொடர்ந்து கொண்டு இருந்தது என்கின்ற செய்தி இருக்கின்றது. எனவே நாங்கள் ஆடுகளை வெட்டி பலி கொடுக்க வேண்டும் என்று ஒரு நபர் காவல்துறையிடம் அனுமதி கேட்கின்றார். காவல்துறை மறுத்து விடுகிறது. ஏன் என்று காரணத்தை சொல்வதையும் அவர்கள் தவிர்த்து விட்டார்கள். உடனடியாக இதை ஒரு பிரச்சனையாக கொண்டு வந்து நிறுத்துகிறது காவல்துறை. அப்பொழுதுதான் மக்களுக்கே தெரியும் மேலே ஒரு மசூதி இருக்கிறது என்றும் அந்த மசூதியிலே பலி கொடுப்பார்கள் என்றும். அரசு இந்த நடவடிக்கை எடுத்தவுடன் உடனடியாக இந்து அமைப்புகளை சார்ந்தவர்கள் நாங்கள் மலை மீது தீபம் ஏற்றுவோம் என்று அவர்கள் களத்தில் இறங்குகிறார்கள். உடனடியாக அரசு இதை ஏற்று வழக்கு பதிவு செய்கிறது. வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. விசாரணைக்கு வந்திருக்கக்கூடிய வழக்கில் இப்பொழுது ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் என்கின்ற 2 நீதியரசர்கள் இந்த வழக்கை மையப்படுத்தி தீர்ப்பை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த தீர்ப்பில் செந்தில்நாதன் என்ன தீர்ப்பை கொடுத்தாரோ அதே தீர்ப்பை அவர்களும் வழிமொழிந்திருக்கின்றார்கள். இதில் என்ன வேடிக்கை என்றால், இதுவரை வெளியுலக மக்களுக்கு தெரியாது இங்கே ஒரு மசூதி இருக்கிறது என்றும் அந்த மசூதியில் ஆடு பலியிடுவார்கள் என்கின்ற விடயமும் தமிழக அரசு அதை பொதுமக்களுடைய பார்வைக்கு கொண்டு வந்தது தடை என்கின்ற அடிப்படை. அப்படி என்றால் இரு சமூகத்திடம் பிரச்சனையை உருவாக்கி எப்படியாவது வாக்கு வங்கியை பெருக்குவதற்கான களங்களை எடுத்தால் போதும் என்கின்ற நிலைப்பாட்டை தமிழக அரசு எடுத்ததா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. இதற்கான ஆதாரங்கள் இல்லாவிட்டாலும் அந்த செயல்பாடுகள் அதனை மையப்படுத்தியதாகவே இருக்கின்றது. அவர்களே இப்படி ஒரு பிரச்சனை கிளம்பிய பின்பு அவர்களே நீதிமன்றத்திற்கு வழக்கையும் கொண்டு செல்கின்றார்கள். நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்ற வழக்கை நீதியரசர் இப்பொழுது சொல்லியிருக்கின்றார், நீங்கள் கார்த்திகை தீபம் ஏற்றலாம் என்று. அப்படி என்றால் இப்பொழுது இவர்கள் கார்த்திகை தீபம் ஏற்றப் போகின்ற அந்த வேளையில் ஏற்றக்கூடாது என்ற எதிர்ப்பை முஸ்லிம் சகோதரர்கள் எடுத்து வைப்பதற்கான களம் இருக்கிறது. அப்படி அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய சூழலில் இந்து சகோதரர்கள் நாங்கள் ஏற்றுவோம் என்று அவர்கள் நிற்கக்கூடிய ஒரு களம் இருக்கிறது. மீண்டும் ஒரு மதத்தை மையப்படுத்திய மோதல் இங்கு கட்டியமைக்கப்பட்டு விட்டது. இது மறைமுகமாக பாரதிய ஜனதா கட்சியோடு திமுக கைகோர்த்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு சதியா என்கின்ற கேள்விகள் பல மட்டங்களில் இப்பொழுது எழும்ப தொடங்கிவிட்டது. அதனால்தான் திமுகவின் கட்சியை சார்ந்த பேச்சாளர்கள் இதற்கான விளக்கங்களை மேடைகளிலே கொடுப்பதற்கான ஒரு களங்களை எடுத்துக்கொண்டு பேசக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்க முடிகின்றது. தற்பொழுது மீண்டும் திருப்பரங்குன்றம் ஒரு பரபரப்பான நிலையை நோக்கி நகர்ந்திருக்கிறது. இது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் களம் என்றால், உலகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் களம் 5 நாடுகளை அச்சம் கொள்ள செய்திருக்கிறது.
அந்த 5 நாடுகளும் இப்பொழுது என்ன கோணத்தில் இருக்கிறோம் என்கின்ற நிலைப்பாட்டை உணரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறதா என்கின்ற கேள்விதான் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. அமெரிக்காவின் இராணுவம் 6 மாதமாக திட்டமிட்டு வெனிசுலா நாட்டின் அதிபராக இருந்த நிக்கோலஸ் மதுரா என்கின்றவரையும் அவருடைய மனைவியும் கைது செய்து நியூயார்க்குக்கு கொண்டு வந்து விடுகிறது. ஒரு நாட்டுக்குள் சென்று அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நாட்டின் அதிபரை அவர்களுடைய இராணுவத்தை எல்லாம் மீறி போய் கைது செய்து கொண்டு வரக்கூடிய ஒரு நடவடிக்கையை அமெரிக்கா எடுத்திருக்கிறது என்றால் இதில் எவ்வளவு பெரிய திட்டமிடுதல் இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டியதிருக்கின்றது. இந்த திட்டமிடுதல்களின் அடிப்படையில் இப்பொழுது வெனிசுலா பெரும் சிக்கலை சந்தித்து கொண்டே இருக்கின்றது. வெனிசுலாவின் இராணுவம் நாங்கள் அமெரிக்காவிற்கு எதிராக போராடுவோம் என்று சொல்லியிருந்தால் கூட அதற்கான வலுவான தளம் அவர்களிடம் இருக்கிறதா என்றால் கேள்விக்கடை. தற்பொழுது ஐநா மன்றம் அவசரமான ஒரு கூட்டத்தை கூட்டி வெனிசுலா விடயத்தை மையப்படுத்திய பேச்சுவார்த்தையை ஆரம்பித்திருக்கிறது. இது அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கக்கூடிய களமாக இருக்குமா என்ற கேள்வியை வைக்கக்கூடிய அதே வேளையில் ஒரு அதிரடியான செய்தி வருகின்றது. அமெரிக்காவின் திட்டமிடுதலில் முதலில் வெனிசுலா சிக்கி இருக்கிறது. இன்னும் 5 நாடுகள் சிக்குவதற்கான ஒரு களத்தோடு இருக்கின்றன. எனவே அமெரிக்கா தன்னுடைய அடுத்த காய் நகர்த்தலை இன்னொரு நாட்டின் மீது வைத்திருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்படி அமெரிக்கா எந்த நாட்டின் மீது மீண்டும் வெனிசுலாவில் நடத்தியது போன்ற ஒரு நடவடிக்கை எடுக்க தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த நாடுகளின் பட்டியல் என்ன என்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை. தற்பொழுது உள்ள சூழலில் கிரீன்லாந்து, கொலம்பியா, ஈரான் போன்ற பல நாடுகள், இன்னும் 2 நாடுகள், இந்த 5 நாடுகளையும் மையப்படுத்திய ஒரு நகர்வை எடுப்பதற்கு அமெரிக்கா தயாராகிவிட்டது என்றும் இந்த 5 நாடுகளிலும் இதுபோன்ற கைது நடவடிக்கைகள் நடைபெறும் என்றும் இந்த 5 நாடுகளும் பெரும் சிக்கலை சந்திக்கக்கூடிய ஒரு களமாக அது அமையும் என்றும் ஒட்டுமொத்தமான ஒரு போர்க்களத்தை நோக்கி அது கொண்டு செல்லும் என்றும் அறிவிக்கின்றார்கள். அமெரிக்காவின் இராணுவத்தின் நகர்வுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது தற்பொழுது இந்த 5 நாடுகளும் அச்சப்படுவது தேவையான ஒன்றுதான் என்றுதான் கணிக்க முடிகிறது. அமெரிக்காவை பொறுத்தமட்டில், குறிப்பாக ட்ரம்ப் அவர்களை பொறுத்தமட்டில், ஒரு வல்லரசு நாடு அமெரிக்கா என்பதை பறைசாற்றுவதற்காக அவர் தான் வலதுசாரி சித்தாந்தத்தை கொண்டவன் என்பதை நிலைநிறுத்துவதற்காக இடதுசாரி சித்தாந்தத்தை முன்னிலைப்படுத்தி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய கியூபா வரை தன்னுடைய அசைவுகளுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார் என்பது உலக அரசியலில் இப்பொழுது பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பார்.